விஜய் வந்து பொய்யானவர், அவர் யாரும் இஸ்லாமிய நோன்பு தரப்புல வந்து பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த புனிதத்தை கெடுத்துட்டாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு தூரம் போகணுமா? எனக்கு தம்பியை பற்றி தெரியும். ஸோ அது மாதிரிலாம் உள்நோக்க வச்சுக்கிட்டு செய்யற ஆள் கிடையாது. ஒரு யதார்த்தமான ஆள். தொழுகைக்கு அது வந்து நீங்க இத்தார் விருந்துல இருந்துருங்க நோம்பு திறப்புல அப்படின்னா அது கூப்பிட்டுருப்பாங்க, போயிருப்பாங்க. அதுல போய் இவ்வளவு தூரம் பீகார்ல இருந்து, பஞ்சாப்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து எல்லாம் வந்துட்டு அறிக்கை விட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அது விஜயை பத்தி உங்களுக்கு தெரியாத? சொல்லுங்க, தெரியுமா? தெரியல. இதெல்லாம் எதுக்கு சும்மா ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு பண்ணிருக்கோம். எனக்கு தனிப்பட்ட முறையில தம்பி தெரியும். அதெல்லாம் சும்மா பேசுவாங்க. உங்களுக்கு ஏதோ பேசணும், ஒரு கவனத்தை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக பேசுறதா இருந்தா. இப்படிலாம் பேசுனீங்கன்னா அடுத்த தடவை இஃப்தார் வந்து கூப்பிட்டா வருவார். அது சொல்லுங்க. இல்லைன்னா என்னை மாதிரி இருந்திருக்கும். எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. பூரா எனக்கு பூரா சொந்தம் பூரா இதுல மச்சாருங்க அனுப்பிடுங்க, மித்த சித்தப்பா அனுப்பிடுங்க, நான் வீட்டுல குடிச்சுக்கிறேன். அங்க போய் இந்த ஒரு நாள் இஸ்லாமிய வேஷம் போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு தொப்பியை மாட்டிட்டு வந்து இந்த நாடகம் வந்து எத்தனை நாளைக்கு நடக்கும்? நான் என் மக்களினுடைய அவங்களுக்கு உறவானவன், உரிமைக்கு நிற்கிற உரிமைக்கானவன், அவங்களுக்கு அவங்க உணர்வுக்கானவன், உயிரானவன், அவ்வளவுதான். அந்த உணவுக்கானவன். உணவை கொடுத்தா சாப்பிடும். அது சும்மா போட்டு அந்த நேரத்துல இந்த வாக்குன்னு ஒண்ணு இல்லைன்னா நீ மதிச்சு போய் தருவதுல குறிப்பிய. அது நெத்தியில திருநீரோட தொப்பியை போட்ட ஆளுகள்லாம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அது அதை நான் ரசிக்கல. அது எல்லாரும் செய்யறாங்க, அதனால நானும் செய்யணும்னு ஒரு விதி இல்லை. அதனால நான் அதை தவிர்த்துக்கிறேன். அதுக்காக எனக்கு வந்து அது இல்லை, நீங்க போய் ஏன் பங்கேற்கீங்க எல்லாம் விமர்சனம் இல்லை. அதான் அவங்க விருப்பம். நான் செய்யறதுல யாரு என் உறவினரும் நீ வந்தது தீரணும்னு யாரும் என்னை கூப்பிடுறதும் இல்லை. உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். அதனால அது திரும்ப திரும்ப சொல்ற இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் தம்பி விஜய் மேல வைக்காது. அது நல்லா